தற்போதைய அண்மை செய்தி. பிரபலங்களை பற்றி மோசடி செய்திகளை பயன்படுத்தி முதலீடு பெற்று மோசடியானது நடைபெற்று வருவதாக சைபர் கிரைம் தற்போது எச்சரிக்கையை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். சுப்பிரமணியன் வணக்கம், உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. சமீபத்தில் எக்ஸ் தளத்தில் பாடகி ஸ்ரேயா கோஷல் உள்ளிட்ட பிரபலங்களுடைய செய்திகளை பதிவிட்டு அதன் மூலமாக கிரிப்டோ கரன்சி, ஆன்லைன் முதலீடு மோசடி உள்ளிட்ட பல்வேறு வகையான சைபர் மோசடி கும்பல் அரங்கேற்றி வருவதாக தமிழக சைபர் கிரைம் போலீசார் ஒரு எச்சரிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக திரைப்பட பாடகி ஸ்ரேயா கோஷல், டாக்டர் சுதா மூர்த்தி உள்ளிட்ட பிரபலங்களுடைய செய்திகளை இணைய லிங்க் மூலமாக அதை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு அந்த லிங்கை கிளிக் செய்தால் நேரடியாக ஆன்லைன் முதலீட்டு மோசடிகளுக்கு சென்று அதன் மூலமாக சைபர் கிரைம் கும்பல் பொதுமக்களுடைய ஆவணங்களையும் அதே போல அவர்களுடைய வங்கி கணக்குகளையும் திருடி அதன் மூலமாக பண மோசடிகள் நிகழ்ந்து வருவதாக சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இதன் மூலமாக கவனமாக இருக்கும்படியும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இது எக்ஸ் தளத்தில் மட்டுமல்லாமல் பேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதளங்களிலும் இது போன்ற மோசடி கும்பல் அரங்கேற்றி வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் தொடர்புடைய 18 பேஸ்புக் பதிவுகள் மற்றும் அதன் தொடர்புடைய 15 வலைதளங்களை தமிழக சைபர் கிரைம் போலீசார் அடையாளம் கண்டு இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த மோசடி கும்பல் எப்படி செயல்படுகிறார்கள், அதே போல எந்தெந்த வகைகளில் பணத்தை திருடுகிறார்கள், எந்த வங்கி கணக்கிற்கு அது செல்கிறது என்பது தொடர்பான கண்டுபிடிக்கக்கூடிய முயற்சியில் சைபர் கிரைம் போலீசார் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இது போன்ற மோசடி கும்பலிடமிருந்து பொதுமக்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுரையும் தமிழக சைபர் கிரைம் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். சந்தேகத்திற்கிடமான லிங்குகளை கிளிக் செய்யக்கூடாது என்றும், அது மட்டுமல்லாமல் பிரபல செய்திகள் மற்றும் படங்களை பயன்படுத்துபவர்கள், இது போன்ற பரபரப்பான செய்திகளை பார்ப்பவர்கள் அவர்களை சுலபமாக இவர்கள் ஏமாற்றி விடுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சரிபார்க்கப்படாத ஆதாரங்கள் மூலம் ஊக்குவிக்கப்படும் முதலீட்டு திட்டங்களை யாரும் கண்டு ஏமாற வேண்டாம் என்றும் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்படாத அல்லது ஒழுங்குபடுத்தப்படாத வலைதளங்கள் மற்றும் அல்லது தளங்களில் தனிப்பட்ட அல்லது நிதி விவரங்களை பகிர்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் தமிழக சைபர் கிரைம் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இது போன்ற மோசடிகளால் பாதிக்கப்பட்டு இருந்தால் உடனடியாக 1930 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு புகாரை பதிவு செய்யலாம் என்றும் தமிழக சைபர் கிரைம் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்க தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.